சென்னை எழும்பூரில் நடைபெற்ற காவலர் நாள் விழா கொண்டாட்டம். காவலர்களுடன் சேர்ந்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இந்திய அரசியலமைப்பின்பாலும் தமிழ்நாடு காவல்துறையினர் உயரிய நோக்கங்களின்பாலும் நான் உண்மையான ஈடுபாடும் உளமார்ந்த பற்றும் கொண்டிருப்பேன் என்று மனமாற உறுதி கூறுகின்றேன். பாஜகவிடமிருந்து அதிமுகவை மீட்டெடுங்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி வேண்டுகோள். நேபாளத்தில் அதிபர் பிரதமர் பதவி விலகலை அடுத்து தணிந்த போராட்டம். வெறிச்சோடி கிடக்கும் காத்மாண்டு சாலைகளில் ராணுவம் ரோந்து. நேபாளத்தில் வன்முறையால் நாடு திரும்பும் இந்தியர்கள். உத்தரப்பிரதேச எல்லையில் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அனுமதி. பாமகவின் பெயர் மற்றும் சின்னம் தொடர்பாக ராமதாஸ் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல். அன்புமணி வழக்கு தொடர்ந்தால் தங்கள் தரப்பு வாதத்தை கேட்க கோரிக்கை. 16 குற்றச்சாட்டுகளுக்கு இரண்டாவது முறையாக பதிலளிக்காத அன்புமணி. இன்றுடன் அவகாசம் முடிந்த நிலையில் ராமதாஸ் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு. ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வான டெட்டுக்கு விண்ணப்பிக்க இன்றைய கடைசி நாள். மாலை 5 மணி வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கும் கோரிக்கை தொடர்பாக நாளை 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. இடைநிலை ஆசிரியர்கள் அடங்கிய 7 சங்கங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அழைப்பு. நாமக்கல் மாவட்டம் ஓடப்பள்ளி அருகே திடீர் என்று திரும்பிய ஆட்டோவால் விபத்து. இருசக்கர வாகனத்தில் வந்து மோதிய 2 இளைஞர்கள் தூக்கி வீசப்பட்டனர். திருவள்ளூர், காஞ்சிபுரம் உட்பட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை மையம் கணிப்பு. கல்லட்டி மலைப்பாதையில் விழுந்த பாறை மற்றும் மரம். உதகை மசினக்குடி சாலையில் பாதிக்கப்பட்ட போக்குவரத்து. தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை. புதுச்சேரியில் 4.5 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் மாதம் 52,000 ரூபாய் தரப்படும் என்று மோசடி. போலியாக சைக்கிள் நிறுவனம் நடத்தியவர் கைது செய்தது அமலாக்கத்துறை. சென்னை அடையாறில் மருத்துவர் இந்திரா வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. வேளச்சேரி மற்றும் மேற்கு மாம்பலத்திலும் சோதனையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள். கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் புலியை பிடிக்க தாமதமாக வந்ததாக புகார். வனத்துறையினரை கூண்டில் அடைத்த பொதுமக்கள். கனமழையால் உத்தரப்பிரதேசன் கான்பூர், பிரயாக்ராஜில் வெள்ளப்பெருக்கு. வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கும் மக்கள். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக தடைகளை நீக்க பேச்சுவார்த்தை தொடர்வதாக கூறிய ட்ரம்ப். 2 நாடுகளும் நெருங்கிய நண்பர்கள், பங்காளிகள் என்று பிரதமர் நரேந்திர மோடி நெகிழ்ச்சி. சென்னை எழும்பூரில் நடைபெற்ற காவலர் நாள் விழா கொண்டாட்டம். காவலர்களுடன் சேர்ந்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இந்திய அரசியலமைப்பின்பாலும் தமிழ்நாடு காவல்துறையினர் உயரிய நோக்கங்களின்பாலும் நான் உண்மையான ஈடுபாடும் உளமார்ந்த பற்றும் கொண்டிருப்பேன் என்று மனமாற உறுதி கூறுகின்றேன்.
பாஜகவிடமிருந்து அதிமுகவை மீட்டெடுங்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி வேண்டுகோள். நேபாளத்தில் அதிபர் பிரதமர் பதவி விலகலை அடுத்து தணிந்த போராட்டம். வெறிச்சோடி கிடக்கும் காத்மாண்டு சாலைகளில் ராணுவம் ரோந்து. நேபாளத்தில் வன்முறையால் நாடு திரும்பும் இந்தியர்கள். உத்தரப்பிரதேச எல்லையில் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அனுமதி. பாமகவின் பெயர் மற்றும் சின்னம் தொடர்பாக ராமதாஸ் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல். அன்புமணி வழக்கு தொடர்ந்தால் தங்கள் தரப்பு வாதத்தை கேட்க கோரிக்கை. 16 குற்றச்சாட்டுகளுக்கு இரண்டாவது முறையாக பதிலளிக்காத அன்புமணி. இன்றுடன் அவகாசம் முடிந்த நிலையில் ராமதாஸ் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு. ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வான டெட்டுக்கு விண்ணப்பிக்க இன்றைய கடைசி நாள். மாலை 5 மணி வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கும் கோரிக்கை தொடர்பாக நாளை 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. இடைநிலை ஆசிரியர்கள் அடங்கிய 7 சங்கங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அழைப்பு. நயன்தாரா ஆவணப்படத்தில் அனுமதியின்றி சந்திரமுகி பட காட்சிகளை பயன்படுத்தியதற்கு எதிராக வழக்கு. தயாரிப்பு நிறுவனம் அக்டோபர் 6ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் ஆணை. நாமக்கல் மாவட்டம் ஓடப்பள்ளி அருகே திடீர் என்று திரும்பிய ஆட்டோவால் விபத்து. இருசக்கர வாகனத்தில் வந்து மோதிய 2 இளைஞர்கள் தூக்கி வீசப்பட்டனர். திருவள்ளூர், காஞ்சிபுரம் உட்பட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை மையம் கணிப்பு. கல்லட்டி மலைப்பாதையில் விழுந்த பாறை மற்றும் மரம். உதகை மசினக்குடி சாலையில் பாதிக்கப்பட்ட போக்குவரத்து. தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை. புதுச்சேரியில் 4.5 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் மாதம் 52,000 ரூபாய் தரப்படும் என்று மோசடி. போலியாக சைக்கிள் நிறுவனம் நடத்தியவர் கைது செய்தது அமலாக்கத்துறை. சென்னை அடையாறில் மருத்துவர் இந்திரா வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. வேளச்சேரி மற்றும் மேற்கு மாம்பலத்திலும் சோதனையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள். கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் புலியை பிடிக்க தாமதமாக வந்ததாக புகார். வனத்துறையினரை கூண்டில் அடைத்த பொதுமக்கள். கனமழையால் உத்தரப்பிரதேசன் கான்பூர், பிரயாக்ராஜில் வெள்ளப்பெருக்கு. வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கும் மக்கள். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக தடைகளை நீக்க பேச்சுவார்த்தை தொடர்வதாக கூறிய ட்ரம்ப். 2 நாடுகளும் நெருங்கிய நண்பர்கள், பங்காளிகள் என்று பிரதமர் நரேந்திர மோடி நெகிழ்ச்சி.